ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சிஓஏ எக்ஸாம் வரப்போகுது. டென்டேட்டிவ் டைம் டேபிள் விட்டுட்டாங்க. ரீசெண்டாக தான் வீடியோ போட்டிருந்தோம். எப்போ வேணாலும் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வகையில் டென்டேட்டிவ் டைம் டேபிள் விட்டுட்டாங்க. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எக்ஸாம் எப்போ நடக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் நிறைய மாணவர்கள் இணைச்சு படிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? சிஓஏ கிளாஸ் தமிழ்நாடு முழுக்க பல வருடங்களாக நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸாம் அப்ளை பண்ணி தர வரைக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களுடைய ஒர்க்கு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தியரி ஆகட்டும், ப்ராக்டிக்கல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் இணைச்சு படிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இது ஓல்டு சிலபஸ். சிஓஏ எக்ஸாம் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸில் நடக்க இருக்கக்கூடிய கடைசி எக்ஸாம். ஓகேங்களா? அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கம்பல்சரி 10th முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் ஏதாவது ஒரு ஜூனியர் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். சார், நான் டைப் ரைட்டிங் இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அந்த டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் கம்பல்சரி டைப் ரைட்டிங்கில் ஏதாவது ஒரு ஜூனியர் முடிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம், அதாவது இப்போ நடக்க இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸில் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். சரி, இல்லை சார் நான் 10th முடிக்கல, ஆனால் நான் டைப் ரைட்டிங்கில் சீனியர் முடிச்சிருக்கேன், ஏதாவது ஒன்று, தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று, எனி ஒன் சீனியர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிக்கலாம்னு பரவாயில்ல. இதுதான் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னா தாராளமாக நம்மளுடைய கிளாஸ்லையும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸாம் அப்ளை பண்ணி தர வரைக்கும் எல்லாமே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்டர் நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோன்னா ஒன்று உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்டில் வரலாம், அல்லது உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஏதாவது அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் அங்கே போய்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸாம் எங்கே எப்படி எழுதணும், எந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ டைம் டேபிள் பார்த்துக்கலாம். இது டென்டேட்டிவாக விட்டுருக்காங்க. சரிங்களா? டென்டேட்டிவ் மீன்ஸ் தற்காலிகமானது, ஆனால் இந்த டேட்டில் தான் மேக்ஸிமம் எல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா 13/4/2025 ஏப்ரல் 13 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 16 ஏப்ரல் 16 நம்ம ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் மூலிமா நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏப்ரல் 16 சரிங்களா? மே 11 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைப் ரைட்டிங்கை வந்து இப்போ தான் சரி எழுதியிருக்கேன், இதை பாஸ் ஆனால் தான் தெரியும் நான் வந்து ஜூனியர் முடிப்பேனா, அந்த மாதிரி வந்து நான் பாஸ் ஆனால் தான் எனக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 6 உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு கூட நம்ம உடனே அப்ளை பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ரிசல்ட் இருந்தால் தான் அப்ளை பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரிசல்ட் நம்ம பாசிட்டிவாக வந்திருக்கு, வந்துடும், நம்ம நல்லா தான் எழுதியிருக்கோம், டைப் அடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணலாம். இல்லை சார் நான் ரிசல்ட்டை பார்த்துட்டே கூட பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட்டை பாருங்கள், பாஸ் ஆகிட்டா சிஓஐ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? 11/5/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் தராங்க. சரிங்களா? தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்ஸ் எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். ஜூன் மாதம் 7 8 எக்ஸாம் நடக்கும். 7 தியரி எக்ஸாம், 8 ப்ராக்டிக்கல் எக்ஸாம், 8 தென் 9 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் பேட்ச் வைஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 7 ஜூன் மாதம் 7 தியரி எக்ஸாம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். சரிங்களா? ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேட்ச் வைஸாக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது வந்து 8 ஸ்டார்ட் ஆகும், 8 9 கூட வரலாம். ஓகேங்களா? ரிசல்ட் எப்போ சார் வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்குதுங்க, சிஓ எக்ஸாம். சரிங்களா? ஜூலை மாதமே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன்னா சிஓஏ வந்து எல்லா ப்ராசஸும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். ரிசல்ட் வரக்கூடியது, எக்ஸாம் நடக்கக்கூடியது எல்லா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். ஸோ ரிசல்ட் சொன்னபடியே வந்து கண்டிப்பாக ஜூலை மாதமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 17/7/2025 டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இது ஓல்டு சிலபஸில் நடக்கக்கூடியது. சரிங்களா? ரிசல்ட் பர்சன்டேஜ் எப்போவுமே ஓல்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்குமே அதிகமாக தான் இருந்திருக்கு. நீங்கள் பயப்படாமல் என்னென்ன ப்ரொசீஜரோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் இணைச்சு படிச்சுக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் அனுப்பிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணால் போதும். எல்லா விஷயங்களும் நாங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுற வரைக்கும் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஸோ இதோட எலிஜிபிலிட்டி மட்டும் பார்த்துக்குங்க. இந்த ஒரு எக்ஸாம் கம்பல்சரி டைப் ரைட்டிங் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த எக்ஸாமில் இருந்து தான் நியூ சிலபஸ் அப்ளிகபிள் ஆகுது. சரிங்களா? அந்த நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டைப் ரைட்டிங் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், கையில் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? இதில் நியூ சிலபஸில் அது அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு டைப் ரைட்டிங் கம்பல்சரி தேவை. சரிங்களா? ஸோ நான் ரிசல்ட் வரதுக்கு வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருந்து ஜாயின் பண்ண சார், என்ன ஆரம்பிக்கவே இல்லை சிஓஏ, இப்போ என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா
இருக்கக்கூடிய பீரியடே போதும். சார் நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ரிசல்ட் வந்தா தான் எனக்கு தெரியும். ஏன்னா டைப் ரைட்டிங் நான் ஜூனியர் பாஸ் பண்ணா தானே எக்ஸாம் எழுத முடியும். அப்போ எனக்கு ரிசல்ட் வந்தா தான் தெரியும்னு நான் சொல்கிறீங்கன்னா, ரிசல்ட்டை பாருங்க. ரிசல்ட் வந்தோடனே பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா அப்ளிகேஷன் போடுங்க. அப்போ இருந்து படிச்சா கூட ஈஸியாக நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடலாம். பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி ஓகே. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சரிங்களா? நன்றி.